கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலே நாம் எல்லோரையும் ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் அழைத்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கான கிருபை நம் ஒவ்வொருவருக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. இந்த நாள் கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுனால, அதுவும் விசேஷித்த இந்த உபவாச கூடுகையாக நம்ம அனுசரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட சில பாடல்களை கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களில் நல்ல மகிழ்ச்சியாய் வாய்களை திறந்து உற்சாகமான மனநிலைமையோடு கூட பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கிற பழைய பாடல். கையை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சேர்ந்து கைகளை தட்டுவோமா? சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. எல்லாரும் சேர்ந்து, அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் கைகளை தட்டி சொல்லுங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கத்தில் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. காரணம், ஆண்டவனுடைய தாபரமாய் இருக்கிறபடியினால. ஆமென். அவர் தம்முடைய செட்டையின் கீழ் வைத்து நம்மை காத்துக் கொள்ளுவார். ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் நம்மை அணுகிடாது. நம் தேவனின் தாபரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுடைய அடைக்கலம். ஒரு பொல்லாப்பு நம்மை சேருமோ, ஒரு வாதையும் நம் கூடாரத்தை அணுகாமலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் காத்துக் கொள்ளுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருவோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். விசுவாச வார்த்தைகளை சொல்லி பாடும். ஒரு வாதையும் நம் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஒவ்வொருவரும் சொல்லுவோம், பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் ஆமென், விரியன் பாம்பின் மேலும் நடந்தாலும் ஆமென், ஒரு காரியமும் உம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மை விடுவித்து காத்துக் கொள்ளுவாராம். அவருடைய நாமத்தை நம்புகிற மனிதனை தீமை அணுகாமலேயே ஆண்டவர் காத்துக் கொள்ளுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் வாய்களை திறந்து சத்தமா அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஒரு முறை கூட சொல்லுவோம், சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் எல்லாரும் பாடுங்க ஆண்டவருடைய நாமத்தை. அவர் சேட்டையின் ஆண்டவரை உயர்த்துகிறோம் பயத்தோடு கூட சிறகுகளால் மூடுவார். ஆபத்தான நேரங்களிலே, நெருக்கடியான காலகட்டங்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தப்புவித்தே நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர்.
அவர் நம்முடைய ஆத்ம நேசராய் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு பாடுவோமே. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பூவில் நான் என் ஓட்டம் முடித்து விண்ணில் என் வெகுமதிக்காய் பறந்திடுவேன் மறுரூபமாய் பரன் இயேசுவின் சமூகம். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த ஓட்டம் நிறைவடையும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஓடிக்கொண்டிருக்கணும்னு ஆசை, அப்படி இல்லை. ஒரு நாள் இந்த ஓட்டம் நிறைவடையும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் என்ன நடக்கும்? ஒரு கரம் என்ன செய்யும்? ஒரு குறுக்க நிற்கும். அந்த ஓட்டம் முடித்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது நமக்காய் சில வெகுமதிகள் காத்திருக்கின்றன. ஹல்லேலூயா. அதை குறித்ததான ஒரு பாடல். வெகு நாளாக இந்த பக்தன் சொல்கிறார், வெகு நாளாக உங்களை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு உங்களை பார்க்க நான் வரும்பொழுது என்னை வரவேற்க தூத சேனை காத்திருக்கும் என்று சொல்லி அருமையாய் ஆண்டவருடைய வருகை குறித்து அருமையான பாடலை, அந்த வரிகளை எழுதியிருக்கிறார். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். மற்றவர்கள் அதை கவனித்து நாம் பாடி கத்தரை மகிமைப்படுத்தும். இந்த பாடல்கள் தான், இப்படிப்பட்ட பாடல் தான் அதிகமாக நம்ம வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மரண வீடுகளில் சில பாடல் பாடுவாங்க. அந்த மரண வீட்டுக்குன்னே சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீங்கள் தனியாக இருந்து அந்த பாட்டெல்லாம் பாடினீங்கன்னா அருமையாக இருக்கும். சில நேரங்களில் வீட்டில் இந்த குடும்ப ஜெபம் பண்ணும்போது மேக்சிமம் இந்த பாட்டு தான் நமக்கு இந்த பாட்டு இல்லை, இந்த மரண வீடுகள் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். பாடினோடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன அந்த வாலிப நாட்களில் தொடங்கி தான் செத்த வீட்டில் பாட வேண்டிய பாட்டெல்லாம் தொடங்கிட்டாம்மா. நான் வண்டியில் போகும்போது என்ன செய்வேன்னா, டூ வீலரில் யாரும் இல்லாத இடங்களை வாயை திறந்து இந்த பாட்டு தான் என்ன செய்வோம் ஓடிட்டு. இதெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த பாட்டில் பாடும் பொழுது நம்முடைய இருதயம் மறுரூபமாகி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடுற பாட்டு வேற, இந்த பாடலாம் நம்முடைய வாழ்வில் உணர்வை உண்டாகும். அப்போ தான் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமே நமக்குள்ள வரும். சில நேரங்களில் நம்ம கொளுத்தி போடுகிற வார்த்தைகள் ஒரு பெரிய வைக்கல் படப்பு எரிகிறது மாதிரி நம்ம எங்கேயாவது என்ன செய்கிறோம், ஒரு வார்த்தையை போட்டு வந்துடுவோம். நமக்கு தெரியாத அதனுடைய விளைவுகள் சில நாட்கள் கழித்து தான், ஏன் அந்த இடம் இப்படி கோரமாக இருக்குது, அல்லது சில மனுஷர்கள் ஏன் இப்படி வேதனையில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அன்னைக்கு நீங்கள் பேசின வார்த்தைம்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையில் கவனமாக இருக்க கத்த நமக்கு கிருபை தருவாராங்க. எந்த இடத்துல இருந்தாலும், ஆலயமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும், எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வார்த்தையினால் ஒரு சின்ன உள்ளங்கூட காயப்படக்கூடாதுன்னு நினைப்போம். பெரும்பாலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நான்லாம் விழுந்துடும். வாயிலேருந்து என்ன செய்யணும், 10 வார்த்தை வரும்போது ஒரு வார்த்தை எஃபெக்டிவாக வெளியே வந்துடும். அது சிலர் பாதிக்கும். ஆனால் அதை என்ன செய்வோம்னா, அப்படி உணர்த்தப்படும் பொழுது உடனே அந்த இரவில் போய் ஆண்டவர்கிட்ட நிச்சயமாக அது மணி நேரங்கள் ஆனாலும் சரி தான் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் பேசிட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லி மனதில் ஒரு சமாதானம் வர்றது வரைக்கும் என்ன செய்வோம்னா சில நேரங்களில் ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவர் ஏன்னா நம்ம இடரலற்றவர்களாக தான் இருக்கணும்னு விருப்பப்படுறார். ஆண்டவர் இடரலற்றவர்களாக இருந்தால் தான் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற வெகுமதிகளை நாம் சுதந்திரிக்க முடியும். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தோமா? எல்லாரும் சொல்ல, நானும் பரலோகத்துக்கு போவேன், எனக்கு நீதியின் கிரீடம் இருக்குன்னா எல்லாருக்கும் இல்லை. நம்ம இடரலற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு, சிறியரில் ஒருவனுக்கு கூட நம்ம இடரலாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. நாம தொடர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே.
பூவில் நான் என் ஓட்டம் முடித்து விண்ணில் வெகுமதிக்காய். பூவில் நான் என் ஓட்டம் முடித்து விண்ணில் வெகுமதிக்காய். பரந்திடுவேன் மறுரூபமாய் பரனேசுராஜன் சமூக. பரந்திடுவேன் மறுரூபமாய் பரனேசுராஜன் சமூக. தூத சேனையாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கிறதே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். சொல்லுவோம். வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். தூத சேனையாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கின்றதை. கைகளை தட்டி சொல்லுவோம். வெள்ளை அங்கீதரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. இந்த பக்தன் சொல்லுகிறான், வெகு நாளாய் காண ஆவலாயிருந்தேன், காத்திருந்த என் நேசரை மகிமையிலே காணும் வேளை வந்தது, உம்முடைய மார்பிலே நான் சாய்ந்திடுவேன் என்று சொல்லி கையை நல்ல உற்சாகமாய் தட்டி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வெகு நாளாய் காண ஆவலாய் காத்திருந்த எந்த நேசரே. வெகு நாளாய் காண ஆவலாய் காத்திருந்த எந்த நேசரே. மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பில் சாய்ந்திடுவே. மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பில் சாய்ந்திடுவே. தூத சேனையாவே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கிறது. எத்தனை பேருக்கு வாஞ்சை? வெள்ளை அங்கீதரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. கைவேலை அல்லாத நித்தியமா புது சாலை நகரம் அதில் மணவாட்டிகளாய் சதா காலமும் பரமனோடு கூட நாம் வாழப் போகிறோம். மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து பாடுவோமே. கையை தட்டி எல்லாரும். நித்திய கைவேலை இல்லாத புது சாலே நகரமதில் சேர்ந்து சொல்லுவோம். நித்திய கைவேலை இல்லாத புது சாலே நகரமதில் மணவாட்டியாய் சதா காலமாய் பரனோடு என்றும் வாழுவே. செய்து சொல்லுங்க. மணவாட்டியாய் சதா காலமாய் பரனோடு என்றும் வாழுவே. ஒரு முறை கூட. மணவாட்டியாய் சதா காலமாய் பரனோடு என்றும் வாழுவே. தூத சேனையாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கிறதே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. சந்தோஷமாய் வெள்ளை அங்கீதரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. தூத சேனையாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கிறதே.
அங்கீகரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீகரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. கோவில் நான் என் ஓட்டம் முடித்து விண்ணில் வெகுமதிக்காய் பறந்திடுவேன் மறுரூபமாய் பரன் இயேசுராஜன் சமூகம் செய்து சொல்லுவோம். பறந்திடுவேன் மறுரூபமாய் பரன் இயேசுராஜன் சமூகம். தூத சேனையாவே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கிறதே. வெள்ளை அங்கீகரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீகரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் நிற்க போகிறோம். நம்மை வரவேற்க தூத சேனைகள் அணி அணியாய் நிற்க போகிறார்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. வெள்ளை அங்கின்னு சொன்னோன்னு நாங்கள் போட்டிருக்கிற வெள்ளை அங்கின்னு நினைச்சிடாதுங்க. இப்போ வெள்ளை அங்கி போட்டால் தான் அங்கே போக முடியும்னு இல்லை, அதுக்குன்னு அவர் வச்சிருப்பார். அல்லேலூயா. நம்ம நீதியின் வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் அதெல்லாம் நினைச்சிருப்பார், ரெடி பண்ணியிருப்பார். ஒரு நாள் நான் அவரை சந்திக்க போகிறேன், அவருடைய கரங்களிலிருந்து நான் வெகுமதியை வாங்க போகிறேன் என்கிற ஒரு உணர்வு எப்பொழுது நம்முடைய இருதயத்தை நிறைத்து கொண்டிருக்கணும். இந்த உலகத்தில் நம்மை நீங்கள் செய்தது நல்லா இருக்கு, நீங்கள் செய்தது சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருவேளை யாரும் இல்லாமல் இருக்கலாம். நம்மை கனப்படுத்த அல்லது நம்ம செய்கிறத அப்படி பண்ணுறதுக்கு, நம்ம அதை ஆமோதிக்கிறதுக்கு ஒருவேளை குடும்பத்திலோ அல்லது சமுதாயத்திலோ அல்லது நம்ம பணி செய்கிற இடங்களில் யார் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு நாள் கர்த்தர் நம்மை கனம் பண்ண போகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அந்த கனத்திற்காகத்தான் நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து வருகிற வெகுமதியையும் அவர் தருகிற கனத்தையும் பெற்றுக்கொள்ளவே நாம் எப்பொழுதும் விருப்பத்தோடு கூட இருக்க. இந்த பாடல்ல ஒரு சரணத்தை மறுபடியும் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வெகு நாளாய் காண ஆவலாய் காத்திருந்த என் நேசரை மகிமையிலே நான் காணப்போகிறேன் என்கிற அந்த வார்த்தையை எல்லாரும் உணர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி எல்லாம் பின்னாடி இருக்கிற தாய் தகப்பன் சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்ல கையை தட்டி பாடுவோம். வெகு நாளாய் காண அவராய் காத்திருந்த எந்த நேசரை, வெகு நாளாய் காண அவராய் காத்திருந்த எந்த நேசரை, மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பில் சாய்ந்திடுவே. மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பில் சாய்ந்திடுவே. தூத சேனையாகவே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீகரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீகரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீகரித்து எந்த நேச முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே உம் பாத சேவை என் ஆசை என்கிற அருமையான பாடல். ஜீவனற்ற பாவி என்னில் அவருடைய ஜீவனை ஈந்த இயேசு. நாம் சொல்ல போகிறோம், உம்மை விட இந்த மண்ணில் வேற யாரையும் நான் நேசிப்பதில்லை என்று சொல்லுகிற ஒரு உறுதியோடு கூட இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி இந்த அருமையான பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம் சேர்ந்து.
கையை தட்டி சொல்லுமா, அத இசைக்கு ஏற்றாற் போல கரங்களை தட்டி. நிறைந்த பொன் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசையே. ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவனை ஈந்த என் இயேசுவே. ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவனை ஈந்த என் இயேசுவே. உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும். உம்மை கையை தட்டி, மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும் கூட. உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசை. சொல்லுவோம், அன்பு நிறை ஆண்டவர், அன்பு நிறைந்தவர் அப்பா. உம் பாத சேவை என் ஆசையே. என்னுள்ளத்தில் வாசம் செய்யோ மகிமையின் நம்பிக்கையே. என்னுள்ளத்தில் அவே வாசம் செய்யோ மகிமையே நம்பிக்கையே. நீர் வளர்ந்தோ நான் குறைந்தோ ஒன்று மாத்திரம் எந்த ஆசை. அப்படி சொல்லி பாருங்க. நீர் வளர்ந்தும் அமே நான் குறைந்தோ ஒன்று மாத்திரம் எந்த. அப்படி தம்பி தங்கச்சி ஜீவிய பாருங்க. நீர் வளர்ந்தும் அமே நான் குறைந்தோ ஒன்று மாத்திரம் எந்த ஆசை. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசையே. நல்ல கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்தும். உங்க முன்னாடி ஒரு தொலைக்காட்சி பெட்டி ஆண்டவர் தந்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட், எங்களால் கை தட்டி பாட முடியல. நீங்கள் ஒரு பாட்டு தாளை கையில் தாரீங்க, இதை பார்த்து பார்த்து பாடணும். அதில் ஒரு இதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்டர் இருந்து அது பாதி நாள் என்ன செய்யாது, கண்ணை சிமிட்டி இருக்கும். எங்களுக்கு வார்த்தை தெரியலன்னு சொன்னதுனால ஆண்டோடைய கிருபையினால் நமக்கு ஒரு நல்ல டிவி ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பவும் கைத்தட்டி எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு மிஷின் ஓடும் அப்படி ஸ்லோ மோஷனில். கொஞ்சம் குறையிட்டு ஆர்பிஎத்தை குறைங்கன்னு சொல்லும்போது அது என்ன செய்யும், அப்படி கியர் போடுற மாதிரி கியரில் குறைஞ்சி அப்படி வர மாதிரி. ஜீவனற்ற நீங்கள் எப்படி பாடும்போதே அந்த நீங்கள் இருக்கிற சேருக்கே தாங்க முடியாது. கொஞ்சம் சத்தத்தை என்ன செய்யணும், உயர்த்தி கையை தட்டி என்ன செய்யலாம். அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை தான். அங்கே தெலுங்கோ கன்னடமோ எந்த பாட்டும் இல்லை, எல்லாம் தமிழ் தான். எல்லாமே தெரிஞ்ச பாடம். கொஞ்சம் வாயை திறந்து என்ன செய்யணும். உங்களுக்கு அந்த ராகம் தெரியாட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும், வார்த்தையை வாசித்தாவது செய்யணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த இங்கே இல்லவே இல்லை. யாரும் ஒரு குழந்தை கூட 1-2 பேரை தவிர மீதி யாரும் இங்கே இல்லை. எல்லாம் வானுலகில் தான் என்ன செய்யறாங்க, பறந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வாயை திறந்து பாடும்படியே கத்தர் நமக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஒரு சரணத்தை பாடி கத்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். கையை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம கை தட்டி பாடும் பொழுது இந்த நாகர்கோயிலை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக போகும். உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே சொல்லுவோம். உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில்
பொன் இயேசுவே உம் பாத சேவை என் ஆசையே. சொல்லுவோம். அன்பு நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசுவே உம் பாத சேவை என் ஆசையே. பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. சொல்லுவோம். பாவ சேற்றிலாமே மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. நன்றியினால் எந்த உள்ளம் பொங்கி வழியுதே நல்ல நாதா. நன்றியினால் எங்கள் உள்ளம் பொங்கி வழியுதே நல்ல நாதா. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே உம் பாடி எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களை எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே உம் பாத சேவை என் ஆசையே. என்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையே நம்பிக்கையே. என்னுடைய ஆண்டவரே எங்க உள்ளத்துல வாசம் செய்ய ஆண்டவரே. என் உள்ளத்துல தங்கி விடுங்க ஆண்டவரே. நம்பிக்கையே நீர் வளர்ந்து நான் குறைந்து ஒன்று மாத்திரம் எந்த ஆசையே. நீர் வளர்ந்து சொல்லுங்க. நான் குறைந்து ஒன்று மாத்திரம் எந்த ஆசையே. நீர் வளர்ந்து நான் குறைந்து ஒன்று மாத்திரம் எந்த ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே உம் பாத சேவை என் ஆசையே. அப்படி கண்களை மூடி இருக்கும் பொழுது உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. உம்மாடிமை உம்முடைய மகிமை ஒன்று மாத்திரம் எந்தன் ஆசையே. சொல்லுங்க. ஒரு ஆசை உண்டுப்பா. ஒரே ஒரு ஆசை உண்டு. உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும். உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நீர் எங்களுக்குள்ளே தங்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாயை திறந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே ஆமே நீர் எங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும். நாங்கள் சிறுக வேண்டும். நீர் பெருக வேண்டும். சொல்லி பாருங்க. உம்முடைய ராஜ்யம் விரிவடைவதாக. ஆண்டவரே நாங்கள் குறைந்தும் நீர் பெருகியோ. நீர் வாழ்ந்தும் நாங்கள் குறைந்தும் இருக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. தகப்பனே தாயே தம்பி தங்கச்சி வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க. ஆமென் ஆமென். எங்க உள்ளத்துல வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே எங்க உள்ளத்துல வாசம் செய்யுங்கப்பா. சொல்லு கேளு பாருங்க. ஆமென். கர்த்தர் வாசம் செய்யட்டும்பா. உங்க வாழ்க்கையே மாறும். உங்க வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். அந்த மகிமையின் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது, மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது வியாதிக்கு அங்கு இடமில்லை. சத்ருவினுடைய நெருக்குதலுக்கு அங்கு இடமில்லை. ஆமென். பயத்திற்கு அங்கு இடமில்லை. ஆண்டவர் வாசம் செய்யும் பொழுது ஆமென். அது ஆச்சரியமானது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்க உள்ளத்துல சொல்லுங்க. என் உள்ளத்தில் வாசம் செய்யுங்கப்பா. எங்க உள்ளத்தை ஆக்கிரமித்து விடுவீராக. எங்கள்
உள்ளத்தை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில உம்முடைய ஆளுகையை தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இந்த இடம் முழுவது கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு நிறைந்த தெய்வம், அவரிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆமென், ஆமென். அன்பு நிறைந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், அன்பு நிறைந்த இரட்சகர் நம்முடைய இரட்சகர். அவரை நோக்கி முறையிடுவோம், அவரோடு கூட பேசுவோம். ஹல்லேலூயா. உன்னதத்தையே விட்டு இறங்கி வந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆமென். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அந்த உன்னதத்தை விட்டு இறங்கி மண்ணில் வந்த இரட்சகரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரட்டுமே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த நாதனே, உம்மடிமையாமே உம்மகிமை ஒன்று மாத்திரம் எந்த ஆசையே. உம்மடி நான் உம்முடைய அடிமையப்பா. உம்மகிமை ஒன்று மாத்திரம் எந்த ஆசையே. அவருடைய மகிமையை வாசம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளை அவர் வெறுமையாய் விடவே மாட்டா. ஆமே, நீங்க யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய மகிமையை வாஞ்சித்து நிற்கிறோமே, கர்த்தர் நம்மை வெறுமையாய் விடுவதில்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாயிலிருந்து அந்த துதியின் சத்தம் வெளிப்படட்டுமா. துதிக்க துதிங்க துதிங்க. நிறைய பேருக்கு துதிக்க முடியல, அவங்க விரும்புறாங்க, வாயிலிருந்து சத்தம் வெளிவர முடியல. ஆமே, கர்த்தர் இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல சீதோஷண நிலையை தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஆலய ஆராதனையை தந்திருக்கிறார். வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நமக்காகவே உன்னதத்தையே விட்டு வந்தவர் அவர் அல்லவா, நமக்காகவே உன்னதத்தை விட்டு வந்தவர் அல்லவா. அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நமக்காகவே எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறார். உரபாலா கரதனமா ஷியாந்தரோ. ஆமென், ஆமென். உரபாலா சந்தரலரதரபா. ஆமென். குறையுள்ள மனிதர்களாகிய நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றும்படியாக அந்த நிறைவான தெய்வம் நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உரபல கரதடரதலரபா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த காலவேளையில வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் எங்கள் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுவீங்களா ஒவ்வொருவரும்? குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் எங்கள் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. மறுபடியும் சொல்லுவோம். கூரை நீக்கும் வல்லவரே, கூடி சேர்ந்து பாடுவோம். எல்லா சகோதர சகோதரிகள் இணைந்து பாடுவோம். கூரை தீர்க்கும் நல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் எங்கள் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும்
நாமத்தை, ஐயா வாழ்த்துவோம் அந்த பரிசுத்த நாமத்தை, உயர்த்துவோம் அந்த பரிசுத்த நாமத்தை இந்த காலவேளையில. ஓ ஐயா வாழ்க வாழ்க, உரதல கரவதடதல ஐயா வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்கவே, உம் நாமம் வாழ்க, எங்கள் இயேசு வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க. சொல்லுங்க, வாழ்க 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 வாழ்க, உங்க நாமம் வாழ்க. உயரட்டும் அவருடைய துதியானது, சபையிலிருந்து, தேவ சபையிலிருந்து கர்த்தரை உயர்த்துகிற துதியானது ஆமென் ஒரு தூபம் போல் எழும்புவதாக. ஹல்லேலூயா. ஓ ரகதடரலதரலதியாரோ கதர ஷல்பரோ. ஹல்லேலூயா. உயரட்டுமே, உம் நாமம் மகிமையடையட்டுமே. உயரட்டும் 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 உயரட்டும். ஆமென். ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து அந்த துதியின் தூபம் உயரட்டும். அம்மா, உங்க ஆமை உதடுகள் அந்த துதியை உச்சரிக்க ஆரம்பிக்கட்டும். உங்க உளமை உள்ளத்தில் இருந்து அந்த துதியின் தூபம் எழும்ப ஆரம்பிக்கட்டும். ஆமென் ஆமென். நகரா டடரா லதுடோரோ. ஆமென். துதிதா உங்க வாழ்க்கை. ஆமென். துதிதா உங்க சூழ்நிலையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆமென் சீர்படுத்த முடியும். ஆமென். துதிக்க 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 எல்லாம் சீர்படும் சீர்படும். ரிகமா டட ரகலா தியந்தரோ. ஆமென் ஆமென். துதிக்க துதிக்க தேவ வல்லமை உங்களை அனல் மூட்டுவதை நீங்க உணர்வீங்க. துதிக்க துதிக்க உங்க மனதின் காயங்கள் கட்டப்படுவதை உணர்வீங்க. துதிக்கும் பொழுது இந்த தெய்வ பிரசன்னம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்வதை நீங்க உணர்வீங்க. ஹல்லேலூயா. துதிக்க 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 சத்ருவினுடைய கோட்டைகள் தகர்க்கப்படுவதை நீங்க உணர்வீங்க. எதிராக இருக்கிற மதில் சுவர்கள் இடிந்து விழுவதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிரி சூழ மதில் போட்டு இருக்கிறானே, உங்க துதிதா ஆமென் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற துதிதா எரிகோவின் கோட்டையை தரைமட்டமாக்கினது. இந்த காலை வேளையில தேவ ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளை சூழ்ந்து மதிலாய் நிற்கிற சத்ருவினுடைய சதிமோசங்கள் ஆமென் எல்லாம் தகர்க்கப்பட போகிறது. எல்லாம் தகர்த்தெறியப்பட போகிறது. கரங்களை தட்டி வாயில திறந்து ஆர்ப்பரித்து மகிழுங்க. ஆமென். சில சிறையிருப்புகளை கர்த்தர் உடைத்தெறிய விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற பாவ கிரியைகளை கர்த்தர் தகர்த்தெறிய போகிறார். ஆமென். அருவருப்பானவைகளை அசுத்தமானவைகளை கர்த்தர் இந்த காலவேளையில தகர்த்தெறிய போகிறபடினால தேவ பிள்ளைகளாய் இணைந்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயங்காதவைகள் இயங்க ஆரம்பிக்கும். இந்த காலவேளையில முடக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், முடங்கி போய் இருக்கிற காரியங்கள் இன்று காலவேளையில இயங்க போகிறது. இந்த காலை ஆராதனை வேளையிலே கர்த்தர் அதற்கு ஒரு இயக்குகிற ஒரு கிருபையை கொடுக்க போகிறார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செயல்படாதவைகள் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். ஆமென் ஆமென் ஆமென். காரணம் தேவ ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஓ ரிபாக்கார் அமைதியா இருக்காதுங்கம்மா. ஆமென். அப்படியே கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வேளை இது. ஆமென். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்முடைய ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும்.
துதிப்பதா சந்தோஷத்தோடு கூட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை வாயில திறந்து சொல்லுவோம். உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். Thank you Lord. கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை துதியும் கனமும் அவருக்குரியது. உமக்கே அந்த துதியும் கனமும் நம்முடைய ஆண்டவருக்குரியது. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். Thank you Jesus. அல்லேலூயா துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கைகளை தட்டி கதற மகிமைப்படுத்து. ஒன்றாக கூடி துதித்ததின் விளைவு ஆமேன் எரிகோவின் மதில் சுவர்கள் ஆமேன் தரைமட்டமாக்கப்பட்டது. ஒன்றாக கூடி துதித்ததின் விளைவு ஆமேன் கடற்கரை மணலத்தன்னையா எதிரிகள் சூழ்ந்திருந்த பொழுது அவைகள் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டது. கையை தட்டி கதற மகிமைப்படுத்துவோ. ஆமேன் ஆமேன் நீ பாபா ரகாதா ரபா. ஒன்றாக கூடி ஜெபித்ததின் விளைவு ஆமேன் ஒரு தூதன் இறங்கி வந்து 1,80,000 எதிரிகளை ஒரு இரவில வீழ்த்தினா. ஆமேன் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க. சபையா இணைந்து துதிப்பது எத்தனை பாக்கியோ. சபை மக்களாய் ஒருமனப்பட்டு துதிப்பது எத்தனை பாக்கியோ. வாலிபர்களாய் சிறுவர்களாய் பெரியவர்களாய் இணைந்து கர்த்தரை துதிப்பது எத்தனை பாக்கியோ. ஆமேன் துதிக்க 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 ஒவ்வொருவருடைய வாழ்விலோ ஒவ்வொருடைய சூழ்நிலைகளிலோ கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். பிள்ளைகள் வாழ்வில கிரியை செய்கிறார். குடும்ப வாழ்க்கையில கிரியை செய்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஆமேன் துதிக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. ஆமேன் துதிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். ஆமேன் துதிக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். துதிக்கிறவர்கள் தெய்வ பிரசன்னத்தை ஆமேன் அனுபவிப்பார்கள். ஹalleluya ரகதடரலதரதல ரிகபதரலபா. அப்படி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆவியின் பலன் உங்களை நிரப்புங்க. ஆமேன் ஆவியில் ஒரு பலன் உண்டாகும். ஆவி ஆத்ம சரீரம் உயிர் பெற ஆரம்பிக்கும். ஆமேன் 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 ஆமேன். நீங்க துதிக்கிற துதி ஒரு நாள் வெறுமையாய் போவாதம்மா. துதிக்கிற துதியானது வெறுமையாய் விழுவதில் மாறுவதில்லை. ஆமேன் அது உங்களை பலனுள்ளதாய் மாற்றுகிறது. அது நம்மை பலனுள்ளதாய் மாற்றுகிறது. ஓ ரிகதடரலதரலர ஷல்கரதுரு ஆலலூரி பகதடரலதனமமமா. உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே எல்லாரும் சொல்லி பாருங்க அந்த வார்த்தையை. பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்ன துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. ஒரு முறை கூட உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. மறுபடியுமா உம்மையே நான் நேசிப்பேன். எத்தனை உள்ளங்கள் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில? அருமையான தம்பி தங்கச்சி வாயில திறந்து சொல்லி பாருங்க. உம்மையே உம்மையே நான் நேசிப்பேன். அந்த வார்த்தை வரட்டும் அவங்க வாயில இருந்து. ஒரு முறை கூட சொல்லுவோம். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். சொல்லி பாருங்க. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன்.
நேசிப்பே பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் திரும்பே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே பின் திரும்பேனே பின் திரும்பேனே ஓர கதலரபா உம்மையே நேசிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே பின் சொல்லுவே. அப்படி சொல்லிக் கொண்டிருங்க. அந்த வார்த்தை திருப்ப திருப்ப உங்க வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கட்டும். உம்மையே நம்பி வாழுவே உம்மையே உயர்த்துவே உமக்காகவே நான் வாழுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே உமக்காகவே உமக்காகவே. ஓ ரகதரலதர ஷல்வரா உம்மையே ஓ நேசிப்பே உம்மையே உயர்த்தி மகிழுவே. அன்று இயேசுவே நன்றி ஐயா நன்றி 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 ஐயா. அவரை நேசிக்கிற அவரையே ஆராதிக்கிற அவரை நம்பி மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனையும் அவர் கைவிடுவதே இல்லை. ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவனையும் அவர் வெறுமையாய் விடுவதே இல்லை. இன்னைக்கு வெறும் கையோடு கூட நின்று கொண்டிருக்கலாம். வெறும் கையோடு நின்று கொண்டிருக்கலாம். ஆமென். அவரே நம்பி இருக்கிறதுனால அவரே நம்பி சார்வதா அவர் கைவிடுவதே இல்லை. அவர் மறப்பதில்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. உரபல கல்பரதி ஆந்துரு நகதடி மலஷி ஆந்துரு. ஒரு கையளவு மேகம்தான் ஒரு பெரிய மழை பெய்தது. ஒரு கையளவு மேகம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகள் தோன்ற ஆரம்பிக்கிறதுனால கர்த்தர் அப்படி மனதார சொல்லி மகிமைப்படுத்தோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையளவு மேகந்தா பெருமழை பெய்தது. என் தேச எல்லை எங்கு பெருமழை வேண்டுமே. நீ மம மர கலதுடுருரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. நீங்க துதிக்க 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 அநேக கிரியைகள், சத்ருவினுடைய தந்திரமான கிரியைகள் மடங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமே, சத்ரு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமே, எதிராய் எழும்பி நின்றானே, கொக்கரித்து கொண்டிருந்தவன் வீழ்ந்து கிடக்கிறான். ஓ தேவ ஜனங்களுடைய துதியின் சத்தத்தினால ஆமென் ஆமென் சத்துருக்களுடைய கிரியைகள் வீழ்ந்து கிடக்கிறது. கைகளை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓ ரிபபபபபப ஷல்பரதரலரபா ஹalleluya. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மிடம் வந்து விட்டேன். அந்த ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்லி பாருங்க. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து உம்மிடம் வந்து விட்டே, என்னையே தந்து விட்டே. சொல்லுங்க, என்னையே தந்து விட்டே. ஒரே ஒரு முறை கூட, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே. உம்மிடம் வந்து தகப்பனே, மன மகிழ்ச்சியான காலை வேளையில எங்களால் ஒன்று கூடாது என்று சொல்லி எங்களை உம்முடைய கரத்துல தந்திருக்கிறோம். சொல்லுங்க, அப்படி கண்களை மூடி இருக்கும் பொழுது, உம்மாலே எல்லாம் கூடும் என்று உம்மிடம் ஓடோடி வந்து இருக்கிறோம். உங்க சமூகத்தை ஓடோடி வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய கண்கள் எங்களை கவனித்து கொண்டிருக்கிறது. உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறது என்கிற மன நிறைவு இந்த காலை வேளையில எங்க ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. நாங்கள் உம்முடைய பார்வையில் தான் இருக்கிறோம் என்கிற மன நிறைவு எங்க உள்ளத்துல வந்து விட்டது. ஓ கல்ப நீயாத்தனோ, நாங்க எங்கும் ஓடி தப்பி ஒழிக்க முடியாது. ஆமே, நாங்க உங்க பார்வையில தான்ப்பா இருக்கிறோம். உங்க பார்வையில தான் இருக்கிறோம். உடைய கண்கள் எங்களை கவனித்து கொண்டே இருக்கிறது. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய சமூகத்திலே எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காய் கோடி 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 நன்றிகள் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.